ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 18/9/2024. ஸ்ரீபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பூமியில் ஒளிரக்கூடிய சைத்தன்ய நட்சத்திரங்கள். நீங்கள் முழு உலகிற்கும் ஒளி கொடுக்க வேண்டும். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரோட்டமான நட்சத்திரங்கள், தேவதைகள். நீங்கள் தான் இந்த முழு உலகத்துக்கும் ஞானம்ன்ற வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படின்றார். பாபா கேள்வி கேட்குறாங்க, சிவபாபா குழந்தைகளாகிய உங்களின் உடலை எப்படி தங்கமாக ஆக்குகின்றார்? பாபா பதில் சொல்கிறாங்க, பிரம்மா தாயின் மூலம் உங்களுக்கு ஞானப்பால் ஊட்டி உங்களின் உடலை தங்கமாக ஆக்கி விடுகிறார். ஆகையால் அவரது மகிமையை நீயே தாயும் தந்தையும் என்று பாடுகின்றனர். இப்பொழுது நீங்கள் பிரம்மா தாயிடம் ஞானப்பால் குடித்து கொண்டிருக்கிறீர்கள். இதன் மூலம் உங்களின் அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும், தங்கமாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருப்பது போல குழந்தைகள் குறித்தும் கூட பாடப்படுகிறது. இவங்கெல்லாம் பூமியில் ஒளிரக்கூடிய நட்சத்திரங்கள். பாபா நம்ம இங்கே குறிப்பிடுறார். அவைகள் கூட நட்சத்திர தேவதைகள் என்று கூறப்படுகின்றன. அதாவது இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை தேவதைகள்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையாலும் தேவதைகள் கிடையாது. நீங்கள் அவற்றை விட மகா பலவான்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நட்சத்திரங்களாகிய நீங்கள் முழு உலகிற்கும் வெளிச்சத்தை கொடுக்கின்றீர்கள். ஆகையால் நீங்கள் தான் நட்சத்திரங்கள், சைத்தன்ய நட்சத்திரங்கள்ன்றார். நீங்கள் தான் தேவதைகள் ஆகக்கூடியவர்கள். எழுச்சியும் வீழ்ச்சியும் உங்களுடையது தான் ஆகிறது. அவைகளோ இந்த உலகம் என்ற மேடைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவையாகும். அது சூரியன், சந்திரன், இந்த நட்சத்திரங்கள். அதில் தேவதைகள்னு சொல்கிறது முடியாதுன்றார். ஆனால் அவங்க சொல்லிடுறாங்க, இப்போ தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை தேவதைகளாக ஆக்குவதற்காக வருகிறார். மனிதர்களோ அனைத்தையும் தேவதைகள் என்று புரிந்து கொள்கின்றனர். சூரியனையும் கூட தேவதை என்று சொல்லிவிடுகின்றனர். ஆங்காங்கே சூரியனின் கொடியையும் கூட ஏற்றி வைக்கின்றனர். அதே போல் தம்மையும் சூரிய வம்சத்தவர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அப்பா சொல்கிறாங்க, உண்மையில் நீங்கள் தான் சூரிய வம்சத்தவர்கள். பாரதத்தில் தான் அடர்ந்த கார் இருள் சூழ்ந்திருக்கிறது. இப்பொழுது பாரதத்தில் வெளிச்சம் தேவைப்படுகிறது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் மையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அஞ்ஞானத்தின் கார் இருளில் தூங்கிக் கொண்டு இருந்தீர்கள். தந்தை இப்பொழுது மீண்டும் எழுப்புகின்றார். நாடகத்தின் திட்டப்படி ஒவ்வொரு கல்பத்தின் சங்கம யுகம்தோறும் நான் மீண்டும் வருகிறேன் என்று சொல்கிறார். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றி எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது. இந்த யுகத்தை பற்றி இப்போ தான் குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. இப்பொழுது நட்சத்திரங்களாகிய நீங்கள் மீண்டும் தேவதைகள் ஆகிறீர்கள். நட்சத்திர தேவதாய நமக என்று உங்களைத்தான் கூறுவார்கள். இப்பொழுது நீங்கள் பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர் ஆகின்றீர்கள். இது ஆன்மீக படிப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆசிரியர் எளிமையான முறையில் படிப்பிக்கின்றார். குழந்தைகளும் எளிமையான முறையில் படிக்கின்றனர். இதில் ஒருபோதும் சண்டை போன்றவற்றின் விஷயம் எதுவும் இல்லை. பாபா சொல்கிறாங்க, நான் பகவான், படிப்பிக்கக்கூடியவன். அதான் இந்த பிரம்மாவை பகவான்னு ஒருபோதும் சொல்ல முடியாது. படிப்பிக்கக்கூடிய ஷரீரமற்ற சிவபாபா என்று குழந்தைகளாகிய நீங்களும் அறிவீர்கள். ஆனால் அவருக்கு தனக்குன்னு சரீரம் கிடையாது. அதனால் நான் இந்த உடலை, இந்த ரதத்தை கடனாக பெறுகிறேன் என பாபாவை சொல்கிறார். பாகீரதி என்று ஏன் சொல்கின்றனர்? ஏனென்றால் மிக மிக பாக்கியசாலி ரதமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் இத்தனை கோடி ஆத்மாக்கள் இருந்தாலும் பாபா அவருடைய உடலில் தான் சூஸ் பண்ணியிருக்கார். இப்போ அவரு தான் பாக்கியசாலி, ரொம்ப மிக மிக பாக்கியசாலி உடல் அவரது தான். இவர் தான் பிறகு உலகின் எஜமானன் ஆகிறார். அவர் தான் சத்தியுகத்திலையும் ஃபஸ்ட்டு இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய லக்ஷ்மி நாராயணருடைய அந்த போஸ்டிங்கை அடையிறார். எனும் பொழுது பாகீரதி ஆகிறார் அல்லவா? ஆக அனைத்திற்கும் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது அனைத்திலும் உயர்ந்த படிப்பாகும். இன்றைய நாட்களில் எல்லாருமே தன்னை பகவான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே போல் கல் மண்ணில் கூட பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பகவானை பற்றி எவ்வளோ தவறாக சொல்லிட்டாங்க. லௌகீக தந்தையும் கூட தன் குழந்தைகளுக்கு புரிய வைப்பது போல் தந்தை புரிய வைக்கிறார். இந்த ஆன்மீக தந்தை இந்த எல்லா விஷயத்தையும் குழந்தைகளாகிய நமக்கு அமர்ந்து இப்போ புரிய வைக்கிறாரு. ஆனால் அவர்கள் தந்தையாகவும்
தந்தையாக இருக்காங்க, ஆனால் அவங்களே ஆசிரியராகவும் அவங்களே குருவாகவும் ஆகிறது கிடையாது. முதல்ல தந்தைக்கிட்ட பிறவி எடுக்கிறாங்க அந்த குழந்தை. பிறகு சற்று பெரியவர்களான பிறகு படிக்க வைப்பதற்காக அங்கே ஆசிரியர் தேவைப்படுறாரு. பிறகு 60 வருடத்துக்கு பிறகு குரு தேவைப்படுறார். ஆனால் இங்கே இவர் ஒருவரே தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவாக இருக்கிறாரு. நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை என்று சொல்கிறார். படிப்பதும் கூட ஆத்மாதான். ஆத்மாவை ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி சரீரத்துக்கு தான் பல பேர் இருக்குது அப்படின்றார். சிந்தித்து பாருங்கள், இது எல்லைக்கப்பாற்பட்ட நாடகம். உருவாக்கப்பட்டு உருவாகி கொண்டு இருக்கின்றது. எதுவுமே புதுசு கிடையாது, நத்திங் நியூ அப்படின்றார். அதே போல் இது துவக்கமும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட நாடகம். இது ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குன்றார். ஆத்மாக்கள் நடிகர்கள் ஆவார்கள். ஆத்மா எங்கே வசிக்கிறது? நாம் நம்முடைய வீடாகிய பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். பிறகு இங்கே எல்லைக்கப்பாற்பட்ட நடிப்பை நடிக்கிறதுக்காக வரோம் அப்படின்றார். தந்தை எப்போவும் அங்கே தான் இருக்கார், எங்கே பரந்தாமத்திலே தான் இருக்கார். அவர் மறுபிறவியில் வர்றதே கிடையாது. அவருக்கு எப்போ பாட்டு இருக்கோ அப்போ தான் வரார். இப்போ உங்களுக்கு படைக்கக்கூடிய தந்தை தனது மற்றும் படைப்பின் சாரத்தை கூறுகின்றார். உங்களை சுயதர்ஷ்ண சக்கரதாரி குழந்தைகள் என்று கூறுகிறார். இதனுடைய அர்த்தமும் கூட வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் தான் இப்போ இந்த அலங்காரங்களை தன்னுடையதாக ஆக்கிட்டு இருக்கீங்க முயற்சி செய்து. சூத்திரர்களாக இருந்தபோதும் மனிதர்களாகத்தான் இருந்தீங்க. இப்போ பிராமணர்களாக ஆகியிருக்கிற போதும் மனிதர்களாக தான் இருக்கீங்க. பிறகு தேவதைகளாகும் போது கூட மனிதர்களாகத்தான் இருப்பீங்க. ஆனால் இந்த குணங்கள் டிஃபர் ஆகுதுன்றார், மாறுதுன்றார். ராவணன் வரும்பொழுது உங்களின் குணங்கள் எவ்வளவு கெட்டு விடுகின்றன. சத்யுகத்தில் இந்த விகாரங்கள் இருப்பதே இல்லை. இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அமரக்கதை சொல்லி கொண்டிருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எத்தனை கதைகள் கேட்டிருப்பீர்கள். அமர்நாத் பார்வதிக்கு கதை சொன்னார்னு சொல்கிறாங்க. அவருக்கு சங்கர் தான் சொல்லுவார் இல்லையா பார்வதிக்கு. சிவன் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவர் நிராகார். நீங்கள் இவ்வளோ கதைகளை கேட்டிருக்கீங்க. இந்த கதையை கேட்குறது கூட நிறைய மனிதர்கள் அங்கே போகிறாங்க. பாபா சொல்கிறார், இந்த பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்களை தந்தை தான் புரிய வைக்கிறாரு. ஆனால் பக்தி எதுவும் தவறான விஷயம்னு தந்தை சொல்கிறது கிடையாது. இந்த நாடகம் அந்த மாதிரி அனாதியான உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிய வைக்கிறார். ஒன்று, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். இதுவே முக்கியமான விஷயமாகும். பகவானுடைய மகா வாக்கியம் மன் மனாபவ. தந்தை இந்த பிரம்மாவினுடைய வாய் மூலமாக சொல்கிறார் அப்படின்னும் பொழுது இவர் தான் கௌமுக், அதாவது பசுவினுடைய வாய், இந்த பிரம்மாவினுடைய வாய். நீயே தாயும் தந்தையும் என்று அவரைத்தான் கூறுகின்றனர் என்பதையும் புரிய வைத்திருக்கிறார். ஆக இந்த தாயின், இந்த பிரம்மாவின் மூலமாக உங்கள் அனைவரையுமே தத்தெடுக்கிறேன் அப்படின்றார் சிவபாபா. இவர் வாயின் மூலமாகத்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானப்பால் கொடுக்கிறேன். அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் பஸ்மமாகி உங்களுடைய ஆத்மா தங்கமாகிவிடும் என்று சிவ தந்தை கூறுகிறார். அப்போ உங்களுடைய உடலும் கூட தங்கத்தை போல கிடைக்கிது. ஆத்மா சதோ பிரதானமாக தூய்மையாயிடுச்சுன்னா இப்போ அதுக்கேற்ற சரீரம் தான் சதோ பிரதானமான தூய்மையான சரீரம் கிடைக்கின்றார். ஆத்மாக்கள் முழுமையாக சொக்கத்தங்கம் ஆகிவிடுகின்றனர். பிறகு மெல்ல மெல்ல ஏணியில் கீழே இறங்குகின்றனர். ஆத்மாக்களாகிய நாம் கூட சொக்கத்தங்கமாக தான் இருந்தோம். சரீரம் கூட சொக்கத்தங்கமாக தான் இருந்தது. பிறகு நாடகத்தின்படி நாம் 84 பிறவிகளுடைய சக்கரத்தில் வந்தோம். ஆனால் இப்போ ஆத்மா தங்கமாக இல்லை அப்படின்ற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க. இப்போ 9 கேரட் அப்படின்னு சொல்லலான்றார். ஏதோ கொஞ்சம் பர்சன்டேஜ் மீதி இருக்குது. மற்றபடி ஒரேடியாக மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது, லைட்டாக இருக்குன்றார். சிறிதளவு அமைதி இருக்கிறது. தந்தை இந்த அடையாளங்களையும் குறித்து சொல்லி இருக்கிறார். லக்ஷ்மி நாராயணரின் படம் முதல் நம்பர் ஆகும். இப்பொழுது உங்களின் புத்தியில் முழு சக்கரமும் வந்துவிட்டது. தந்தையினுடைய அறிமுகமும் வந்துடுச்சுன்றார். இப்பொழுது இன்னும் உங்களின் ஆத்மா முழுமையான தங்கமாக ஆகாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய புத்தியில் தந்தையினுடைய அறிமுகம் இருக்கு இல்லையா? பாபா தங்கமாக ஆவதற்கான யுக்தியை சொல்கிறாரு. ஆத்மாவில் படிந்திருக்கும் துரு எப்படி நீங்கும்னு கேட்குறார். அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, அதுக்காக இந்த நினைவு யாத்திரை. இது யுத்த மைதானம் என சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக யுத்த மைதானத்தில் போர் வீரனாக இருக்கிறீர்கள். இப்பொழுது ஒவ்வொருவரும் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யறது மாணவர்களுடைய வேலை. எங்கே வேண்டுமானாலும் போங்க, ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுங்க. மன்மனாபவ, அதாவது சிவபாபாவோட நினைவு இருக்கா அப்படின்ட்டு இதே சைகையை ஒருவர் மற்றவருக்கு காட்டணும், கேட்கணும் அப்படின்றார்.
தந்தையின் படிப்பே சைகையாகும். ஆகவேதான் தந்தை சொல்கிறார், ஒரு வினாடியில் உடல் தங்கமாகி விடுகிறது, உலகின் எஜமானனாக ஆக்கி விடுகிறேன். தந்தையினுடைய குழந்தையாக ஆகிட்டீங்க அப்படின்னா உலகினுடைய எஜமானனாக ஆகிட்டீங்க, ஆஸ்தி கிடச்சிடுச்சு, உலக ராஜ்யம். ஆனால் அதில் போஸ்டிங், உயர் பதவி அடையிறது அப்படின்றது முயற்சியை பொறுத்தது அப்படின்றார். ஏன்னா முயற்சி செய்கிறது அவங்கவுங்கள பொறுத்தது. நீங்கள் தந்தையை நினைவு செய்தபடி இருந்தீர்கள் என்றால் ஆத்மா ஒரேடியாக தூய்மை அடைந்துவிடும். சதோ பிரதானமாகி சதோ பிரதான உலகின் எஜமானாகி விடுவீர்கள். இந்த சக்கரம் சுத்தியபடியே இருக்குன்றார். இதற்கு ஒருபோதும் முடிவே ஏற்படாது. தூய்மை இழந்துள்ள எங்களை நீங்கள் தூய்மையாக்குங்க அப்படின்னு நீங்கள் தான் அழைப்பு கொடுக்குறீங்க. ஆகா, உங்களுடைய அழைப்பு எப்பேற்பட்டது அப்படின்னு பாபா ஆச்சரியமாக சொல்கிறாங்க. எங்களை சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறீர்கள். ஆக நான் உங்களுடைய கீழ்ப்படிந்துள்ள சேவகனாக இருக்கிறேன். இதுவும் கூட நாடகத்தின் விளையாட்டாகும். நாம் ஒவ்வொரு கல்பமும் அதையே தான் படிக்கிறோம், அதே நடிப்பை தான் நடிக்கிறோம். இந்த விஷயத்தை இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கீங்கன்றார். ஆத்மா தான் நடிப்பை நடிக்கிறது. இங்கே அமர்ந்திருப்பினும் பாபா ஆத்மாக்களை தான் பார்க்குறார், சரீரத்தை பார்க்குறது கிடையாது. அந்த நட்சத்திரத்தை தான் பார்க்குறேன் அப்படின்றார். எவ்வளோ சின்ன ஆத்மா, நட்சத்திரம் ஜொலிக்கிறது போல் ஜொலிக்குது அப்படின்றார் பாபா. சில நட்சத்திரம் நல்லா ஜொலிக்குதான், சில லேசாக ஜொலிக்குதான். சில சந்திரனுக்கு அருகாமையில் இருக்கும். எப்படி அந்த ஆகாயத்தில் சில நல்லா பிரைட்டாக இருக்கும், சில லைட்டாக மங்கலாக தெரியும், சிலது சந்திரனுக்கு பக்கத்திலே இருக்கும். அதே போல் தான் பாபா சொல்கிறார், நீங்களும் கூட யோக பலத்தின் மூலம் நன்றாக தூய்மை அடைந்து விட்டீர்கள் என்றால் ஜொலிக்கின்றீர்கள். அப்போ நம்முடைய ஆத்மாவுடைய பிரகாசம் நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படின்றார். அந்த யோகத்தினுடைய பவரை பொறுத்து தான் ஆத்மாவுடைய பவர் நல்லா தெரியுன்றார். குழந்தைகளுக்குள் நல்ல நட்சத்திரங்களாக இருப்பவர்களுக்கு மலர்களை கொடுங்கள் என்று தந்தையும் கூறுகிறார். நீங்களும் மனிதர்கள்தான், ஆனால் உங்களுடைய ஆத்மாவை தந்தை தூய்மையாக்கி உலகின் எஜமானனாக ஆக்குகிறார். தந்தை எவ்வளோ சக்தி ஆஸ்தியாக கொடுக்குறாங்க. ஏன்னா தந்தை சர்வசக்திவான் இல்லையா? நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இவ்வளவு சக்தி கொடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். சிவபாபா தாங்கள் எங்களை கற்க வைத்து மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்கிறீர்கள் என்று பாடவும் செய்கிறார்கள் அல்லவா? ஆகா, இப்படி யாரும் ஆக்குவது இல்லை. படிப்பு தான் வருமானத்தினுடைய ஆதாரம். முழு ஆகாயமும் பூமியும் அனைத்தும் எங்களுடையதாகி விடுகின்றன. இதை யாருமே பறிக்க முடியாது. அப்பேற்பட்ட உறுதியான ராஜ்யம் இது. 21 ஜென்மம், அரை கல்பத்துக்கு துண்டிக்கப்படாத நிலையான ராஜ்யம் பாபா இப்போ நம்ம ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்கார் நமக்காக. அதை யாரும் எரிக்கவும் முடியாது. ஆக இப்படிப்பட்ட தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும் இல்லையா? ஆக ஒவ்வொருவரும் தமது முயற்சியை செய்யணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. குழந்தைகள் மியூசியம்லாம் அமைக்கிறாங்களாம். ஏன்னா இந்த படங்கள்லாம் வச்சு வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு புரிய வைப்போம் அப்படின்றதுக்காக. அதனால் அப்பா அறிவுரை சொல்கிறாரு, எந்த படம் தேவையோ அதை உருவாக்குங்க. ஏன்னா இப்போ எல்லாருடைய புத்தியுமே நல்லா வேலை செய்துன்றார். மனிதர்களுடைய நன்மைக்காகவே இவை உருவாக்கப்படுகின்றன. அதே போல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். யாராவது ஒரு கடையில் போயிட்டு நல்ல இனிப்பு பண்டம் இருந்தது, அதை வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா சாப்பிட்டவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கும் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த கடைக்கு போங்க, அங்கே கிடைக்கிற ஸ்வீட் மாதிரி வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இங்கே புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஞானம் தான் இனிப்பு அப்படின்றார் பாபா. இப்போ நீங்கள் இந்த ஞானத்தை மனிதர்கள் தானாகவே பெறணும் அப்படின்றதுக்கு பலவிதமான யுக்திகளை கையாளுங்க அப்படின்றார். முழு பாரதமும் எப்படி தங்க யுகத்தில் வருவது என்று சிந்தனை நடக்கிறது. எல்லாருக்கும் ஞானத்தை எப்படி சொல்லி புரிய வைக்கணும், அவங்களையும் பாபாவுடைய ஆஸ்திக்கு எப்படி அதிகாரியாக ஆக்கணும் அப்படின்ற இந்த சிந்தனை நடக்குது. அதுக்காக எவ்வளோ நீங்கள் புரிய வைக்கிறீங்க, ஆனாலும் கல்புத்தியாக உள்ளது அப்படின்னா இப்போ இன்னும் நிறையா எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. வேட்டையாடுவதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது அல்லவா? முதலாக சிறிய அளவில் வேட்டையாட கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பெரிய வேட்டைக்கு சக்தி தேவைப்படுகிறது அல்லவா? அதாவது நம்ம மற்றவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பாபா சொல்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய வித்வான் பண்டிதர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வேத சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருப்பாங்க, அதனுடைய அத்தாரிட்டியாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும்னா அதுக்கேற்ற எஃபர்ட் போடணும். தம்மை சாஸ்திரங்களின் அத்தாரிட்டியாக புரிந்து கொண்டிருக்கும் சிங்கங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றார். ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய பெரிய டைட்டில்ஸ்லாம் கொடுக்குறாங்க. சிவபாபாவுக்கு கூட அவ்வளோ மகிமை இல்லை அப்படின்றார். பக்தி மார்க்கத்தினுடைய ராஜ்யமாக இருக்கிறது அல்லவா? பிறகு ஞான மார்க்கத்தின் ராஜ்யம் ஏற்படுகிறது. தேகத்தின் உணர்வை விட்டுவிட வேண்டும். இது எவ்வளவு பெரிய எல்லைக்கப்பாற்பட்ட மேடையாக உள்ளது. அது எல்லைக்கப்பாற்பட்ட இரவு மற்றும் பகல் என்று தந்தை புரிய வைக்கிறார்.
இது பிறகு அரைக்கல்பத்தின் இரவு, அரைக்கல்பத்தின் பகல். இதுவும் எல்லைக்கப்பாற்பட்டது. பகலில் சுகமே சுகம், எங்கேயும் ஏமாற்றம் அடைய வேண்டியது இல்லை. சத்யுகம் திரேதாயுகத்தில் ஞானம் இருப்பது சுகம், பக்தியில் இருப்பது துக்கம். சத்யுகத்தில் துக்கத்தினுடைய பெயரே இருக்காது. அதே போல் அங்கே காலனும் இருப்பது கிடையாது. ஏன்னா அங்கே காலன்னா மரணம்ன்ற பெயர் இருக்காது. நீங்கள் காலனின் மீது வெற்றி அடைகிறீர்கள். அது அமரலோகம். தந்தை நமக்கு அமரலோகத்திற்கான அமரக்கதை சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது, இவர்களின் வம்சம் இருந்தது. நீங்கள் சூரிய வம்சத்தவர்களாக இருந்தீர்கள், பிறகு சந்திர வம்சத்தவராக ஆனீர்கள் என தந்தை கூறுகிறார். இப்போ சங்கமயுகத்தில் நின்றுருக்கீங்க. மற்றவை, அதாவது மற்ற தர்மங்கள்லாம் இடைப்பட்ட கிளைக்கதைகள் அப்படின்றார். இது எல்லைக்கப்பாற்பட்ட விளையாட்டு. இப்போ இது எவ்வளோ சிறிய மரமாக இருக்குது இந்த பிராமணர்களுடையது. பிறகு இது எவ்வளோ பெருசாக ஆகும் பாருங்கள். அனைவரையும் பார்க்கவோ சந்திக்கவோ முடியாமல் போய்விடும். அங்கும் எங்குமாக முற்றுகையிட்டபடி செல்கிறோம். அதாவது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நம்ம சொல்லிட்டு போகிறோம் நாலேஜை. கடைசியில் பார்த்திங்கன்னா யாருமே மீட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் கூடிடும். பாபா சொல்கிறாங்க, டில்லியையும் பனாரஸையும் முற்றுகையிடுங்கள் என்று தந்தை சொல்கிறார். முழு உலகையும் நீங்கள் முற்றுகையிடக்கூடியவர்கள் என்று கூறுவார்கள். நீங்கள் யோக பலத்தின் மூலம் முழு உலகின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். எவ்வளவு குஷி ஏற்படுகிறது. இப்போ உங்களுடைய பேச்சை யாரும் கேட்கறது கிடையாது. ஆனால் பெரிய பெரிய மனிதர்கள் வருவாங்க அப்படின்னும் பொழுது, அதே போல் உங்களுடைய நியூஸ் செய்தித்தாள்களையும் வரும் அப்படின்னும் பொழுது அப்போ புரிஞ்சிக்குவாங்க அப்படின்றார். பாபா அப்போ சொன்னாங்க, இப்போ மெசேஜ் ரீச் ஆகிட்டே இருக்குது. ஏழைகள் தான் வந்து ஆஸ்தியை எடுக்கின்றனர். பாபா, நீங்கள் என்னுடையவர், வேறு யாரும் கிடையாது என்று சொல்கின்றனர். ஆனாலும் முழு உலகின் மீதும் உள்ள மோக பற்றுதலை விட வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஆத்மாவை தங்கமாக்குவதற்காக ஒருவர் மற்றவருக்கு கவனத்தை கொடுக்க வேண்டும். மன்மனாபவ என்ற சைகையை காட்ட வேண்டும். யோக பலத்தின் மூலம் தூய்மை அடைந்து ஜொலிக்கும் நட்சத்திரம் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த எல்லைக்கப்பாற்பட்ட உருவாக்கப்பட்ட நாடகத்தை நல்ல விதமாக புரிந்து கொண்டு சேதர்ஷ்ண சக்கரதாரி ஆக வேண்டும். ஞான மையை கொடுத்து மனிதர்களை அஞ்ஞானத்தின் கார் இருளிலிருந்து வெளியேற்ற வேண்டும். பாபா வரதானம் தராங்க. பாலக் சோம் மாலிக், அதாவது குழந்தை மற்றும் எஜமான் தன்மையின் நினைவு மூலம் சர்வ கஜானாக்களையும் தன்னுடையதாக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகுக. குழந்தை மற்றும் எஜமான் தன்மையினுடைய நினைவு மூலமாக அனைத்து கஜானாக்களையும் தன்னுடையதாக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகுக. பாபா விளக்க சொல்கிறாங்க, இச்சமயம் குழந்தைகள் நீங்கள் பாலகராக மட்டும் இல்லை, ஆனால் பாலக் சோம் மாலிக், அதாவது குழந்தையிலிருந்து எஜமானன். ஒன்று சுயராஜ்ய அதிகாரி மாலிக், இன்னொன்று பாபாவின் ஆஸ்திக்கு மாலிக். ஒன்று இந்த சுயத்துக்கு எஜமானன், இன்னொன்று பாபாவினுடைய ஆஸ்திக்கு எஜமான் அதிகாரி. சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றீர்கள் என்றால் சுயத்தின் அனைத்து கர்மேந்திரியங்கள் கட்டளைப்படி நடக்க வேண்டும். ஆனால் அவ்வப்பொழுது எஜமான் தன்மையின் நினைவை மறக்கச் செய்து தன்வசப்படுத்தக்கூடியது இந்த மனம். நம்ம எஜமான் அப்படின்றத மறக்க செய்து இந்த மனம் வந்து அதனுடைய கண்ட்ரோலில் கொண்டு போயிடும். எனவே பாபாவின் மந்திரம் மன்மனாபவ. அதனால தான் பாபா சொல்கிறார், மனசை என்கிட்ட வைங்க, ஈடுபடுத்துங்க, மனதால் என்னை நினைவு பண்ணுங்கன்றார். மன்மனாபவ நிலையில் இருப்பதன் மூலம் எந்த ஒரு வீணான விஷயத்தின் பிரபாவமும் ஏற்படாது மற்றும் சர்வ கஜானாக்களும் தனது அனுபவம் ஆகும். ஸ்லோகன், பரமாத்மா அன்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுவதுதான் அனைத்திலும் சிரேஷ்ட பாக்கியம் ஆகும். அச்சா. ஓம் சாந்தி.